இந்த சட்டமன்ற 2026 தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுகவால் அழைக்கப்பட்டு கட்சியின் முன்னணி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்போது திமுகவின் பேச்சுவார்த்தை குழு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு இடத்தை ஒதுக்குவதாக அறிவித்தார்கள். நாங்கள் அப்போது ஒரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அதற்கும் அடுத்தபடியாக இடங்களை ஒதுக்குவதில் முன்பின் இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று ஒரு கொள்கை, கோட்பாடு, லட்சியம், ஒரு அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலினிடம் நேருக்கு நேராக கேள்வி கேட்டுள்ளேன். NLCக்கு நிலம் கொடுத்தோர், சிப்காட் பிரச்சனை என மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். பண்ருட்டி அருகே வேளாண் ஆராய்ச்சி கல்லூரி கேட்டதற்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் கொடுக்கவில்லை. போதை கலாச்சாரம் வேண்டாம் என்று கூறினேன். அதிகம் பேசுகிறாய் என்று முதல்வர் கூறினார். உங்கள் சீட்டும் வேண்டாம், நோட்டும் வேண்டாம் என கூறி கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். சீட்டோ நோட்டோ இவர் எதிர்பார்த்தது கிடைக்காததால் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டு கொள்கைக்காக வெளியேறினேன்னு சொல்றாரே.